வணக்கம். சிம்ம ராசி சனி வக்ர நிவர்த்தி பலன்கள் 2024. சிம்ம ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் வக்ர நிவர்த்தி பெற்றவுடன் ஆட்டம் ஆரம்பமாகும். வருகின்ற 4/11/2024 சனி பகவான் வக்ர நிவர்த்தி பெறுவார். வக்ரம் என்பதை மிகவும் தெளிவாக வக்ரம் பெறும்போது வக்ர பலன்களை பற்றி போட்டிருக்கிறோம். பார்க்காதவங்க பார்த்து, கேட்காதவங்க கேட்டு பயன்பெறலாம். வக்ரம் என்பது பின்னோக்கி செல்வது. பின்னோக்கி சென்று இருந்த 5 மாதங்கள் அதற்கு பிறகு வக்ர நிவர்த்தி பெறுவார். வக்ர நிவர்த்தி பெற்றவுடன் சனி பகவான் மிகவும் வேகமாக செயல்பட துவங்குவார். வேகமாக செயல்படுவார் என்பது ஓராண்டு காலங்கள் கண்டக சனியாக இருந்துவிட்டு அதற்கு பிறகு அஷ்டம சனியின் அறிகுறிகளை இப்பொழுது செய்ய ஆரம்பித்து விடுவார். ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா, குரு பகவானா பயிற்சி காலங்கள் முடிவதற்கு 3 மாதங்களுக்கு முன்பதாகவே நற்பலன்களை செய்வார். ராகு கேதுக்களா 4 மாதங்களுக்கு முன்பதாகவே நற்பலன்களோ அல்லது அசுப பலன்களோ தர ஆரம்பித்து விடுவார்கள். சனி பகவான் மட்டும்தான் 6 மாதங்களுக்கு முன்பதாகவே உங்களுக்கு நற்பலன்களோ அல்லது கெடு பலன்களோ தருவதற்கு ஆரம்பிப்பார். சனி பகவான் மட்டும் நான் 6 மாதத்துக்கு முன்னாடின்னு கேட்டிங்கனாக்கா, முன்னெச்சரிக்கையாக நான் வரப்போகிறேன், உங்களுக்கு பல வகையான நற்பலன்களை நல்ல இடத்திலிருந்து தருவேன், கெடு பலன்களை கெட்ட இடங்களிலிருந்து தருவேன் என்பதை அறிகுறியாக உங்களுக்கு உணர்த்துவார். அப்படி இருக்கும்போது சிம்ம ராசிக்காரர்கள் சனி பகவான் வக்ர நிவர்த்தி பெற்றால் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். எந்த ஒரு ஜாதகத்திலும் சரி, புதன் பகவான் கெட்ட இடங்களில் இருந்து அல்லது கெட்ட ராசிகளில் அமர்ந்து கெட்டிருந்தால் உறவுகளால், தாய் தந்தையர் உறவுகளால், நம்பியவர்கள் உறவுகளால், நண்பர்களால், கணவன் மனைவியால், மனைவி கணவனால் நற்பலன்களை அடைய முடியாது. இங்கு நீசம் பெற்றிருப்பது மீனராசியில் புதன் பகவான் நீசம் பெறுவார். அடுத்தது மிதுன லக்னமாக இருந்து 8 அமருவது, 6 அமருவது. கன்னி லக்னமாக இருந்து புதன் பகவான் 6, 8 அமருவது அல்லது நீசம் பெற்ற கிரகங்களுடன் சேர்ந்திருப்பது. அப்படி அமர்ந்திருந்தால் உறவுகளால் நற்பலன்கள் என்பது கிடைக்காது. நீங்கள் கொடுத்தா வாங்கிக்குவாங்க, அவங்கக்கிட்ட உங்களுக்கு எந்த நன்மையும் நடக்காது. போற்றுவார் போற்றட்டும், தூற்றுவார் தூற்றட்டும் என்கின்ற கணக்கில் தான் வாழ்க்கை இருக்கும். நற்பலன்கள் நடக்கும்போது நீங்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்தாலும் உங்களுக்கு கெட்ட நேரம் என்று வந்துவிட்டாலே அனைத்து உறவுகளும் உங்களை கை உதறி விட்டுவிடும். ஆகையால் புதன் எந்த ஜாதகத்தில் எந்த ராசியாக இருந்தாலும் புதன் பகவான் மீன ராசியில் நீசம் பெற்றிருந்தால் மிக கவனமாக இருக்க வேண்டும். நரம்பு சம்பந்தப்பட்ட நோய்களும் அவ்வப்போது வந்து போகக்கூடிய காரணமாக இருக்கும். புதன் பகவான் ஆட்சி பெற்ற கிரகமோ அல்லது உச்சம் பெற்ற கிரகத்துடன் சேர்ந்திருந்தால் பெரிதளவு பாதகத்தை தரமாட்டார். பங்கம் ஏற்பட்டு வசதி வாய்ப்புகள் கட்டாயமாக இருக்கும். பங்கம் ஏற்படுவது என்பது அசிங்கப்பட்டு, அவமானப்பட்டு, பொருட்களை இழந்து, நம்பியர்களை ஏமாற்றத்தை சந்தித்து அதற்கு பிறகு தன்னுடைய சொந்த முயற்சியால் வெற்றி பெறுவதற்குண்டான வழியை கொடுப்பது தான் பங்கம். அந்த நிலையில் இருந்தால் மிக கவனமாக இருக்க வேண்டும். சரி, பலன்களுக்குள் போகலாம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் வக்ர நிவர்த்தி பெறுவார். வக்ர நிவர்த்தி பெற்றவுடன் அதிவேகமாக செயல்பட்டு நற்பலன்களை தந்து விடுவாரா? சனி பகவான் என்னைக்குங்க சிம்ம ராசிக்காரங்களுக்கு நல்லது செய்திருக்கிறாரு. அப்படி நல்லதே செய்துட்டாலும் உடனுக்குடனாக கெடு பலன்களை செய்யாமல் போனால் அவருக்கு தூக்கமே வராது. ஏன்னு கேட்டிங்களேனாக்கா, சனி பகவானுக்கு சூரியனும் சந்திரனும் பகை கிரகம், பகை ராசிகள்.
பகை கிரகங்களாக இருப்பதினால் நற்பலன்களை செய்வார். ஆனால் நல்ல இடங்களில் அமரும்போது செய்வார், கெட்ட இடங்களில் அமரும்போது அதிகப்படியான கெடு பலன்களை தந்து விடுவார். இந்த வகையில் சனி பகவான் வக்ர நிவர்த்தி பெறுவார். வக்ர நிவர்த்தி பெற்றவுடன் ஓராண்டு காலங்கள் என்பது கெண்டக சனியாக இருக்கும். கெண்டக சனியில் என்ன நடக்கும்? குடும்பத்தில் இருக்கிறவங்க பேச்சு நம்ம கேட்க மாட்டோம். நம்மளுக்கு மிகவும் உதவியாக இருக்கிறவங்களோ அல்லது முன்னோர்களோ மூத்தோர்களோ சொல்கிற வார்த்தையவே அது காது கொடுத்து கேட்கவே மாட்டோம். கேட்காம தான் தோன்றித்தனமாக எதையாவது ஒரு தவறை செய்வதற்கு உங்களுக்கு வழிகாட்டுவார். தவறு என்பது வயதில் முதியவர்களாக இருந்தால் பெரிதளவு வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு வந்ததுனால ஓரளவுக்கு பக்குவம் இருக்கும். இளம் வயதில் இருப்பவர்களோ திருமணமாகி குடும்பஸ்தர்களாகவோ இருந்தாலும், ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், வேலைக்கு செல்லக்கூடிய யாராக இருந்தாலும் பாதகத்தை தரும். இந்த நேரங்களில் படிக்கிற பிள்ளைகள் மிக கவனமாக இருக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னாக்கா, குடும்பத்திற்கு ஆகாத வேலை, வீட்டிற்கு ஆகாத வேலை, உங்களுக்கு ஆகாத சில தவறான வேலைகளை செய்யக்கூடிய வழியில் உங்களை நடத்தி செல்வார். ஆகையால் சிம்ம ராசிக்காரர்கள் மிக கவனமாக இருந்துவிட்டால் வரக்கூடிய பாதகத்திலிருந்து உங்களை காப்பாற்றி கொள்ளலாம். கெண்டக சனியில் தவறுகளை செய்ய வைத்துவிட்டு அஷ்டம சனியில் அகப்பட்டு கொண்டு வாழ்நாள் முழுக்க சிக்கல்களை சந்திக்க வைப்பதுதான் சனி பகவானின் திருவிளையாடல். ஆகையால் சிறு தவறாக இருந்தாலும் பெரிதளவு கஷ்ட நஷ்டங்களை கொடுத்துவிடும் என்பதனால முன்னெச்சரிக்கையாக சொல்லக்கூடிய பதிவாகவே இருக்கும் இந்த பதிவு. அதிகமாக கடன் வாங்காதீங்க. ஏன்னு கேட்டிங்கனாக்கா, அஷ்டம சனியில் அவமானம் அதிகமாக இருக்கும். செய்கிற தொழிலில் பல வகையில் உங்களுக்கு பின்னடைவாக தான் இருக்கும். இருந்தாலும் பொறுமையாக இருங்க. நேரம் சரியில்லை, காலம் சரியில்லைன்னு நினச்சிக்கிட்டு பொறுமையாக இருங்க. ஓரளவுக்கு தாக்கு பிடிக்க வேண்டுமென்றால் உங்களுடைய சொந்த ஜாதகத்தில் தசா நல்ல நிலையில் இருக்க வேண்டும். 7.5 சனி, அஷ்டம சனி, கண்டக சனி, அர்த்தாஷ்டம சனி வரும் காலங்களில் சூரிய தசா இருக்கக்கூடாது, ராகு தசா இருக்கக்கூடாது, கேது தசா இருக்கவே கூடாது. அப்படி இருந்தால் கஷ்ட நஷ்டங்கள் அதிகமாக இருக்கும். செவ்வாய் தசா என்பது அதிகப்படியான பாதிப்புகளை கொடுக்கும். ஆகையால் சிம்ம ராசிக்காரர்கள் ஒவ்வொருவரும் குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு, தவறான பாதையில் போகாமல் இருப்பது, கடன் பெறாமல் இருப்பது, அல்லது கடன் வாங்கினால் கொடுக்க உங்களுக்கு சக்தி இருக்கா, அந்த அளவுக்கு உங்களுக்கு உதவி இருக்கா, வருமானம் இருக்கான்னு சிந்தித்து செயல்பட்டால் பெரிதளவு உங்களுக்கு பாதகமாக இருக்காது. அடுத்தது, செய்கிற தொழிலில் எதிர்ப்புகளும் எதிரிகளும் அதிகமாக உருவாவாங்க. எடுக்கும் முயற்சிகளில் எளிதில் வெற்றி கிடைக்காது. குடும்பத்தில் உங்களை கொஞ்சம் கொஞ்சமாக வெறுக்க ஆரம்பிப்பாங்க, உதாசீனப்படுத்துவாங்க. மனம் கஷ்டப்படும் அளவிற்கு சிம்மராசிக்காரர்களை மற்றவர்கள் சில வார்த்தைகளால் புண்படுத்தக்கூடிய சூழ்நிலையாக இருப்பதினால் சிம்மராசிக்காரர்கள் உங்களால் முடிந்ததை மட்டும் செய்துவிட்டு கடனாளிகளாக மாறாமல், ஜாதகத்தில் தசா சரியில்லை என்றால் கடனாளிகளாக மட்டுமல்ல நோயாளிகளாக மாற்றும், ஆதரவில்லாத மனிதர்களாக மாற்றும், செய்யும் தொழிலில் வருமானம் இல்லாத தன்மையாக இருக்கும், குடும்பத்தில் சந்தோஷம் இருக்காது. அரசு ஊழியர்களாக இருந்தால் மேலதிகாரிகளின் கோபத்துக்கு ஆளாகக்கூடிய சூழ்நிலையாக இருக்கும். எது செய்தாலும் குற்றம் கண்டுபிடிப்பாங்க, குறைகளை சொல்லுவாங்க. பல வகையிலும் பிரச்சனைகளும் தொந்தரவுகளும் தேவையில்லாத குழப்பங்களும் வரக்கூடிய காலகட்டமாக இருப்பதினால் சிம்மராசிக்காரர்கள் இந்த பதிவை பார்த்தால் பொறுமையாகவும் நிதானமாகவும் உங்களுடைய வாழ்க்கையில் மிக அமைதியாகவும் இருந்துவிட்டால் பாதகங்கள் இருக்காது. எதையாவது நீங்கள் செய்ய போய் அது ஒரு பாதகத்தை தந்து அஷ்டம சனியில் பல வகையான கஷ்டங்களை சந்திக்கக்கூட நேரமாக இருக்குமே என்பதனால் உங்களுக்கு முன்னெச்சரிக்கையாக பதிவாக சொல்லக்கூடியது இந்த பதிவு. சிம்மராசிக்காரங்க என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னாக்கா, பொறுமை நிதானம் மிக அவசியம். அது உங்கள்கிட்ட சுட்டு போட்டாலும் வராது. கெட்ட நேரமாக இருப்பதினால் மிக கவனமாக இருங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை நல்ல பரிசீலனை செய்து எந்த தசா நடக்கிறது, எப்படி இருக்கிறது என்பதை 1க்கு 2 முறை நீங்கள்
கேட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கும். கெட்ட நேரங்களில் கெடுபலன்கள் அதிகமாக நடக்கக்கூடிய காலகட்டமாக இருப்பதினால் மிகவும் கவனமாக இருந்தால் உங்களுக்கு வரக்கூடியதை நீங்களாகவே தடுத்து உங்களை காப்பாற்றி கொள்ளலாம் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.